நன்றி நன்றி. இந்த நல்லதொரு மாலை வேளையில் எங்களை இந்த இடத்துல கூப்பிட்டு சென்ற கடவுளுக்கு நன்றியை செலுத்தி கொண்டு, உண்மையாக எதிரும் புதிரும் வழங்கும் 61வது நிகழ்ச்சியை, 61வது பாகத்தை இந்த நேரத்தில் உங்கள் முன் சமர்ப்பிக்க இந்த இடத்துல கூட்டி வந்த கடவுளுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு, அதோடு இந்த நிகழ்ச்சியை பாருங்கும் எடுத்து செல்லும் FA தமிழ் டிவிக்கு உங்களுக்கு நன்றியையும், அதை நடத்துவரான நடாமோகன் அண்ணா அன்பாணி மோகன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். உண்மையாக இன்றைக்கு இது ஒரு எங்கள் இப்போ நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு வீட்டில் இருந்து ஒரு விடயத்தை பற்றி காய்ப்போம். நாங்கள் ஃபேமிலியாக குடும்பமாக இருந்து ஒரு விடயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதில் உள்ள நன்மை தீமை எப்படி, அதில் எவ்வளவு எங்களுக்கு பலன் இருக்குது, அதாவது எங்களுக்கு எவ்வளவு எங்களுக்கு அதில் ஒரு இன்பம் இருக்குது, அதே மாதிரி அதில் எவ்வளோ கசப்பும் இருக்குது. எப்படியும் ஒரு 90% எங்களுக்கு ஒரு இன்பம் இருந்தாலும் 10% ஒரு கசப்பும் இருக்கும். அதை பற்றி நாங்கள் இந்த இடத்துல ஒரு 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 டிஸ்கஸ் மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து நாங்கள் எப்படி டிஸ்கஸ் பண்ணுமோ அதே மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இப்போ எடுத்து சொல்லுவோம் என்று இல்லை, நாங்கள் கதைக்கும் பொழுது இது மற்றவர்களுக்கு இது போய் சேரும். அப்போ போய் சேரும் பொழுது அவர்கள் இதை உணர்வார்கள். நாளைக்கு அவர்களும் இதே போல ஒன்று கூடல், அதாவது எங்களோட இன்றைய தயங்கமே ஒன்று கூட, அந்த அதாவது ஒளி வழங்கும் 61வது பாகத்தின் தயங்கமே ஒன்று கூட. அதை பற்றி நாங்கள் ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன மாதிரி இதில் என்ன இருக்குது, இதில் உண்மையாக இதுண்ட பெனிஃபிட் என்ன, இதுண்ட இதுகள் நன்மை இருக்குதா தீமை இருக்கா, நன்மை அதிகம் இருக்குதா தீமை கொஞ்சம் இருக்கா என்றதை நாங்கள் உண்மையாக இந்த விடயத்தை நாங்கள் ஒரு எங்களுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை குடும்பத்துக்குள்ள நாங்கள் இதை பற்றி ஆலோசிக்கிறோம். ஒரு கதை கேட்க ஒரு அப்பா ஒரு கதையை சொல்லுவார் எங்களுக்கு, அதாவது இப்படி தம்பி இப்படி நடந்தாண்டு, அதுக்கு எங்கள் ஒவ்வொரு எதிர்கதை சொல்லுவார்களோ, அவன் செய்த சரிதான் இவர் செய்த சரிதான் அண்டு சில கதைகளை நாங்கள் எதிர்த்து சொல்லக்கூடும். அப்போ அப்படியான ஒரு நல்ல ஒரு 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 கூட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையாக நாங்கள் இப்பொழுது போவோம், உள்ளுக்கு போவோம், எங்களோட நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அதாவது ஒன்று கூட எங்களோட சமுதாயம், எங்கள் தமிழ் இனம் எத்தனையோ விஷயங்கள்ல ஒன்று கூடுகின்றது, எத்தனையோ இசை நிகழ்ச்சிகள் ஒன்று கூடுகின்றது, அதோட எத்தனையோ திருவிழாக்கள், எத்தனையோ விடயங்களில் ஒன்று கூடுகின்றோம். அந்த ஒன்று கூடல்ல எங்களுக்கு நாங்கள் அதில் என்ன ஒரு இதை அடைகின்றோம். அதில் சிராக் நாங்கள் ஒன்று கூடி உண்மையாக இந்த மெயின் காரணம் என்னவென்றால், நாங்கள் ஒன்று கூடுறது எல்லா எங்களோட சமுதாயம் ஒன்று சேர்ந்து இருக்க வேணும், நாங்கள் ஒன்று சேர்ந்து கதைச்சு சந்தோஷமா இருக்க வேணும் என்ற அடிப்படை நோக்கத்தை வைத்துத்தான் நாங்கள் இப்படியான ஒரு ஒன்று கூடலை நாங்கள் கூட செய்கிறோம். எங்களோட இனத்தின் இதுவெல்லாம் வெளியால வர வேணும் அன்று. ஆனால் அது சில இடங்கள்ல தலைகளாக மாறுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் ஒன்று கூடும் பொழுது எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும் என்று ஒன்று கூடும் பொழுது அதுக்குள்ளே சில முறிவுகள் வந்து அதை குழப்புற மாதிரியும் வரும் உலகிலே. அதை பற்றி நாங்கள் ஒரு சம்பாஷணை வைப்போம் இன்றைக்கு. அது என்ன மாதிரி என்று எங்களோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதில் கதைப்போம். அது சிலருக்கு அது ஒரு நேரத்தில் ஒரு வித செய்யும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா அமையும் என்று நான் சொல்றேன். இதை பற்றி நான் இப்பொழுது சிதேகாவிடம் இந்த விடயத்தை பற்றி கேட்க போகிறேன். என்னவென்றால், உண்மையாக எங்களோட தமிழ் இனம் ஒன்று கூட செய்யும் பொழுது அதில் நாங்கள் என்ன பெனிஃபிட், என்ன லாபம் அடைகிறோம், அதில் வருகின்ற லாபம் என்ன. ஆனால் தீமையும் இருக்குதான், ஒரு லாபம் ஒன்று வரைக்கும் தீமையும் இருக்குதான். ஒரு பிஸ்னஸை நாங்கள் பார்த்தோம்னா நெடுவடன் நாங்கள் லாபத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதில் சில நேரத்தில் நாங்கள் பிஸ்னஸில் சில நேரத்தில் தோல்வியும் காண வேண்டி வரும். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, கூடுதலாக நாங்கள் என்ன லாபத்தை அடைகிறோம் என்றதை பற்றி இப்போ ஒரு சினேகா அவர்கள் எங்களுக்கு இதுன்ற விளக்கத்தை அவர் தன்னுடைய மனதில் படுறதை எங்களுக்கு இப்போ சொல்ல போகிறார். வாங்க சினேகா அவர்களே. அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் இந்த தலைப்புக்குள்ள வர்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப பார்த்தா எங்களோட ஒன்று கூடல் அதன் இன்னும் நடக்குது. நிறைய விஷயங்கள் பகிரப்படுது. அதாவது இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க எனக்கு சொல்லி தருவீங்க. அப்படி ஒன்று கூடல் நிகழ்றதால ஒரு கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது. அதோட என்ன செய்யறாங்கன்னா, அப்டேட் ஆகுறேன். இப்ப பொதுவா ஒரு முக்கியமான விஷயம் இல்லாம இப்ப அவங்களோட குடும்பத்துல என்ன நடக்குது, இவங்களோட குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட சோதுக்கங்கள்லையும் இன்னொரு டைம் அவங்கள ரோட்ல காணக்குள்ள என்ன செய்யறோம், அவங்களோட சோதுக்கங்களையும் நாங்க விசாரிக்க கூடியதா இருக்கு.
ஐயோ அன்னைக்கு அந்த அண்ணா சொன்னவரே, நாங்க அன்னைக்கு அந்த அண்ணாவோட கதைக்குள்ள சொன்னவரே, இவங்கட அப்பாவுக்கு இப்படி ஆக்சிடென்ட் நடந்ததாமாம், கஷ்டப்படுறாரு, என்ன செய்யலாம், என்ன எதுவும் வேலைக்கு போறீங்களா அப்படின்ட்டு என்ன செய்வோம் நாங்க அவங்களோட கதைச்சு, இல்ல அவருக்கு வேலை இல்லாம இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச இடத்துல இப்படி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன நடக்கு, ஒரு உதவியோட அவங்களுக்கு கிடைக்கும். அது தவிர்த்து இப்ப நிறைய விஷயம் என்ன சொல்றது, யாருக்குமே தெரியாம போனுக்குள்ள இருக்கிறதால எங்களோட கஷ்டம் எங்களோட கவலை எல்லாத்தையும் நாங்க எங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறோம். அதை வந்து ஒரு ஆக்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு அவங்களோட கதைச்சு அவங்களோட சிரிச்சு செய்யக்குள்ள எங்களோட மன அழுத்தம் என்ன செய்யும், குறைஞ்சு 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 போகும். அப்ப அது ஒரு நல்ல விஷயம் தானே, உண்மையாவே ஒன்று கூடல் அப்படி நடக்கிறதால அது ஒரு நல்ல விஷயம் தான். என்ன நடக்குது, எங்களோட மன அழுத்தம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு ஆக்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்னைய வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாது, ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு ஆளோட கலந்துரையாடக்குள்ள அவர்கிட்ட போய் இப்படி எங்களுக்கு இப்படி பாதம் செய்யறாக்கள் தேவையா இருக்கு, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அப்படித்தானே என்னைய வந்து உங்களுக்கு அறிமுகமானது, நான் வந்து உங்களுக்கு அறிமுகம் ஆயிக்கொண்டேன். அப்படித்தான் ஒரு இடத்துல ஒன்று கூடக்குள்ள அங்க வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து நிகழ்த்தக்கூடியதா இருக்கு. நாங்க இப்ப வந்து வெறுமனே ஒரு போனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள, அதாவது ஏதோ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். எங்க அம்மா வேலைக்கு போறாங்க, இதுல எங்க கிடைக்கிற ஒரு நாள்ல நாங்க நல்லா படுத்து நித்திர கொள்வோமா, இல்லாட்டி வெளியில ஊர் சுத்தி அப்படி என்ஜாய் பண்ணுவோமா, இல்லையே எங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க தானே பார்ப்போம். ஒரே ஓடி 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 ஓடிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் லீவு கிடைச்சா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் தான் பாக்குறேன். அதனால என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த செயின் இருக்கு தானே, ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு தானே, ஏன்னா ஒரு தனி நபர் ஒரு குடும்பமாகி, குடும்பம் சமூகமாகி, சமூகம் மாவட்டமாகி, மாவட்டம் மாகாணமாகி, மாகாணம் நாடாகி அப்படின்ற அந்த செயின் இருக்கு தானே, அது என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த செயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட தொடங்குது. இப்ப நான் எனக்கு காரணம் ஓகே, நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், டிவி பார்ப்பேன், போன் பார்ப்பேன், பெருசா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பழகப்பட்டேன். அப்ப அவங்களோட குணங்கள் வந்து எனக்கு தெரியாது, நான் எப்படியான ஒரு மலையில இருக்கேன் அவங்களுக்கு தெரியாது. அவங்களை நான் மீட் பண்ணக்குள்ள அவங்க கைக்கு ஒரு சின்ன கதை கூட சந்தர்ப்பத்துல தான் வந்து இருக்கு. அதனால எங்களுக்கு வந்து மன கஷ்டம் கூட வரல. ஆனா நாங்க இப்போ ஒன்று கூடல் அப்படின்றது இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அதுல வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் சான்ஸ் இருக்கு. ஆனா ஒரு விஷயம், ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்த நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி இப்ப நாங்க வந்து ஒன்று கூடல்ல என்ன செய்வோம், மேக்சிமம் வந்து தானே இப்ப ஒரு ஆளை பத்தி நாங்க கதைக்குள்ள அப்படியா அப்படியான்னு சொல்லி என்ன, நானும் கதைக்குள்ள இருக்கிற ஒரு கதை அடுத்த போய் அடுத்தாள்கிட்ட போய் அடுத்தாள்கிட்ட போய் அடுத்த போய் போகல என்ன செய்யுது, அந்த கதை வந்து திரிபடைய தொடங்கும். திரிபடைய தொடர்ந்தா என்ன நடக்கும், அந்த விஷயமே வந்து வேறொரு டாபிக்குள்ளாக போய்கொண்டே இருக்கும். அதோட இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு சொன்னா நான் என்ன செய்வேன், எனக்கு ஒரு சில ட்ரிக்ஸ வச்சிருந்துட்டு சொல்லி கொடுக்க போவேன். அப்படி அப்படி நான் சொல்லி கொடுக்குறாள் என்ன செய்வேன், அவருக்கு ஒரு ட்ரிக்ஸ வச்சு சொல்லி கொடுப்பேன். அப்படி என்ன நடக்குதுன்னு சொன்னா அப்படியே மருவி காலப்போக்குல வந்து அப்படியே ஒரு விஷயமே இல்லாம போயிடும். அதுதான் இப்ப நடந்து கொண்டு வருது, விளங்குதா. இப்ப நாங்க எங்களுக்கு சொல்லி ஒரு வச்சு அதை கொண்டு போய் பிறர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதால, மற்றவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதால கொஞ்சம் அந்த எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொரு அளவுக்கு தெரியாமலே போகுது. அதோட இப்ப என்ன சொல்றது, சும்மா ஒரு இடத்துல 4 பேர் செஞ்சு கதைச்சா ஃபர்ஸ்ட் ஹாப்பியா இருக்கும். ஆனா அது ஒரு மனஸ்தாபத்துல முடியுதுன்னு சொன்னா அதான் எங்களோட மைண்ட் செட்டுக்குள்ளேயே நிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஒன்று கூடல் என்றது வந்து நல்ல விஷயமா இருந்தாலுமே அதுல வந்து மேக்சிமம் பாரிய அளவு தாக்கத்தை தான் அதை ஏற்படுத்தும். நான் விடுப்பேன். மிக உண்மையாக அழகாக சொன்னார். அந்த ஒன்று கூடல் என்றது நாங்கள் ஒருவரை பற்றி அறிகிறதுக்கும் எங்களோட மனதில் இருக்கிற, அதாவது எங்கள் மனதில் இருக்கிற சோகங்கள் துக்கங்களை எல்லாம் கலைந்து விட்டு நாங்கள் ஒரு புது மனிதராக மாறுறதுக்கு இந்த ஒரு ஒன்று கூறல் எங்களுக்கு உதவி செய்யும் என்று உண்மையாக அழகாக எங்களுக்கு சொல்லியிருந்தார். அதோட அவர் சொல்லியிருந்தார், இந்த ஒன்று கூறல் மூலம் சில பிரச்சனைகளும் வரும் தான், அதையெல்லாம் நாங்கள் மீறி செல்ல வேணும். அதாவது இந்த ஒன்று கூறல் கூடுதலாக நன்மை தான் எங்களுக்கு பயப்பிக்கிறது. நாங்கள் எப்படி மனதில் பிறந்த அவருடைய ஒன்று கூடி அவர்களோட சுய துக்கங்கள் மற்றது எங்கள் கலை நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்ய வேணும்
என்றதை நல்லா ஆணித்தனமா அழகாக எங்களுக்கு எடுத்துரைக்கணும். உண்மையாக நானும் தான் நேற்றும் ஒரு நிகழ்ச்சியில ஒன்று கூடலுக்கு போயிருந்தோம். உண்மையாக நான் இந்த வாழ்க்கையில சினிமா படங்கள்ல தான் நான் பார்த்திருப்பேன். இப்படி இந்த கண் தெரியாதவர்கள் பாட்டு பாடி, அதாவது சினேகாண்ட ஒரு பாட்டு ஒன்று என்ன என்ன பாட்டு, அந்த சினேகா ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு பூக்களிலும் பூக்கிறதே பாட்டு மறந்துட்டா அந்த பாட்டு இந்த ஞாபகம் நேற்று வந்து உண்மையாக எல்லாரும் நான் அந்த அந்த பாட்டு ஒரு 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 தம்பியோரால் கண் தெரியாத தம்பியோரால் பாட்டு பாடுமே நான் அதுக்குள்ள மயங்கிட்டேன். கண்ணே தெரியாது அவ்வளோ அந்த பாட்டை பாடமாச்சு. அந்த பாட்டை அந்த இதில் கொடுத்தது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். நான் அவரோட போய் அதனுடைய அம்மா அப்பா கூட ஒரு செல்ஃபியும் கூட எடுத்திருக்கிறேன். ஏனென்றா எனக்கு அந்த மனுஷன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிச்சு. நாங்கள் அவர்கிட்ட படம் இதில் இருக்குது பார்த்தீங்களா தெரியுமா, அவருடைய அம்மா அப்பாவோட போய் நான் ஒரு செல்ஃபி கூட எடுத்திருக்கிறேன். உண்மையாக எனக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சி. அதால நான் இந்த சினிமாக்கள்ல பார்க்கறத நேற்று நான் என் கண்குள்ளா பார்த்தது என்ற உள்ளத்தை உண்மையாக அது ஒரு கொலை கொண்டிருக்கிறது தான் உண்மையாக சொல்லலாம். அதே போல இப்ப இந்த ஒன்றுகூடல எனக்கு நேற்று நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரு வித்தியாசமான முறையில அந்த ஒன்றுகூடல் நடந்திருக்குது. நாங்கள் அந்த ஒன்றுகூடல பங்கு பெற்றினது உண்மையாக எனக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுவேன். ஓகே, பார்ப்போம் மற்றவர்களுக்கு என்ன மாதிரி இந்த ஒன்றுகூடல் இருக்குது. இந்த ஒன்றுகூட சிலதோட கலையா இருக்கணும். சில இப்போ நாங்கள் ஒரு பயிரிடும் பொழுது அதுக்குள்ள நாங்கள் சில கலைகள் வளர்றதும் ஒன்றுதான், அது வளராம விடாது. பயிர் விரைக்கு கட்டாயம் கலைகள் வரும். அப்ப அப்படியான கலைகளை நாங்கள் கலை அறுக்க வேணும். சரி, அப்படியான கலைகளை பற்றியும் சில நாங்கள் படிப்போம். என்ன விடயங்களை நாங்கள் அகற்ற வேணும், இந்த ஒன்றுகூடல நாங்கள் உண்மையாக எண்ணத்தை நாங்கள் நிறைவேற்ற வேணும் என்பதை பார்ப்போம். இப்பொழுது இதை பற்றி கணேசனி அவர்கள் எங்களுக்கு அழகாக இதை பற்றி என்ன சொல்ல போகிற சொல்லுங்க பார்ப்போம். வணக்கம். மைக் மைக் எடுத்தோம். தடங்களுக்கு மன்னிக்கவும். இன்றைய எதிரம்புதிரம் வளரினூடாக வழங்குகின்ற எதிர்முறை நிகழ்ச்சியூடாக இன்றைக்கு ஒரு நாங்கள் செய்யவில்லை, ஒரு கலந்துரையாடல். இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பாக எங்களுடைய நடுவர் எடுத்திருக்கின்ற ஒன்றுகூடல் பற்றி ஒரு கலந்துரையாடலாக, அதுல உண்மையா ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் போல எந்த ஒரு நிகழ்வுக்கும் 2 பக்கங்கள் இருக்கின்றன. நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். ரெண்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லை. தனியாவே நன்மையும் சந்தோஷம் என்று சொன்னால் சுவாரஸ்யமும் இல்லாமல் போய்விடும். இது அந்த தீமைகள் வந்து ஒரு எல்லோருக்கும் தடங்களை ஏற்படுத்தாம இருக்கிற வரைக்கும் அது சந்தோஷமே. அந்த வகையில இப்ப ஒன்றுகூடல் என்று சொன்னால் தமிழர்களாகிய எங்கட வாழ்க்கையில ஒன்றுகூடல்கள் என்ற ஒரு கலாச்சார பின்னணியே இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் எத்தனையோ நிகழ்வுகளை வந்து நாங்கள் ஆடம்பரமாக கொண்டாடுறது எல்லாருக்கும் தெரியும். இருந்த போதிலும் இந்த அதுகளுக்கு மாத்திரம் இல்லாமல் இன்றைய காலப்போக்கில் நவநாகரிகங்கள் அதிகரித்து கொண்டு போக போக எங்களுடைய ஒன்றுகூடல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் போகின்றது. அந்த வகையில மிகச்சுட நேற்று தான் ஒரு நிகழ்விலை நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அது பேத்திவினுடைய நிகழ்ச்சி. அதுலேயும் பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையில இந்த தலைப்புக்கு அப்பால அந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருந்த எங்கட அந்த மழலைகளுக்கு தலை சாய்ந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மயிர் கூச்சற போல அந்த நிகழ்ச்சிகள் பாட்டுகள் அப்படியே லயித்து கொண்டிருக்க எழும்பி ஆடலாம் என்ற ஒரு தோரணை தான் எனக்கு இருந்தது. அவர்களுக்கு வாழ்த்துறதா நன்றி சொல்றதா அப்படி ஒரு தருணத்தை ஏற்படுத்தினதுக்கு உண்மையாக இந்த பாட்டிவிக்கு நாங்கள் நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோருக்கும் அவரை பயிற்றுவிச்ச ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொண்டு இந்த ஒன்றுகூடல்கள் எவ்வளவு துன்பங்களை தந்தாலும் நன்மையில தான் தந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் நேற்றைய பொழுது ஒரு விடுமுறை அன்று போட்டு நாங்கள் வீட்டில் இருந்திருப்போம்டா இவ்வளவு சந்தோஷத்தை இழந்திருப்போம். யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக எனக்கு அப்படியே அதுல நிலத்துல இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தும் நீட்டி கொண்டு என்ற வாட வீட்டுல இருக்கிற ஒரு பொலிவுல நான் இருந்ததுல அவ்வளவு ரசிக்கக்கூடிய இருந்தது. வெயில் ஒரு பக்கம் எரிச்சு கொளுத்தினாலும் அந்த துன்பத்திலும் பார்க்க அந்த இன்பம் எனக்கு அப்படியே சரியான மகிழ்ச்சியை தந்தது.
வீட்டை இருக்க எனக்கு அது கிடைச்சிருக்காது. ஆகவே இந்த ஒன்று கூடல் ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கு. எத்தனையோ உறவுகளை பார்க்கக்கூடியதா இருந்தது. சாதாரணமாக எங்களுடைய குடும்ப நிகழ்வுகள்ல எங்கட உறவுகள் நட்புகளை மாத்திரம் பார்ப்போம். அங்க அவ்வாறு இல்லாமல் நாங்கள் வேறு வேறு நாட்டை சேர்ந்தவர்களையும் வேறு ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றவர்களையும் காணக்கூடியதாக இருந்தது. பெரிய ஒரு விஷயம். அது உண்மையே நன்மைதான். ஒருமைப்பாடு, ஒரு சகோதரத்துவம் நாங்கள் கேட்கல. நீங்க டிவிக்குல நீங்கள் நிகழ்ச்சி செய்றீங்களுக்கு வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமை உண்டு வேறு எங்களுக்கு. அப்ப இன்னொரு தடவை நாங்கள் வெளியில காணிக்கவா நீங்க அந்த டிவி நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் இல்ல வேண்ட குடும்பத்துல நீங்களும் இருக்கிறீங்களா, அப்ப நாங்கள் ஒரு குடும்பம் என்ற ஒரு சமத்துவத்தை ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துதா இந்த ஒன்று கூடல் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்றுதான். ஆக அது நன்மை என்ற பட்டியலுக்குள்ள கொண்டு சேர்க்க வேண்டும். தகவல் பரிமாற்றங்கள், எத்தனையோ விஷயங்களை நாங்கள் வெளியில் போகல எங்களுக்கு இருக்கிற திறமைகளும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண வேணும் இருந்தாலும் அதுக்கு சரியான நபர் இருக்க மாட்டினோம். சிலர் எங்களுடைய கொள்கைகள் எங்களுடைய எண்ணம் கருக்கள் ஒரு ஒன்றுவாக இருக்கலாம். ஈவன் எங்களுடைய குடும்பத்திலே இருக்கிற இன்னொரு நபருக்கு அந்த எண்ணங்கள் இருந்து கருக்கள் வேறுபட்டு இருக்கலாம். அப்ப அவர்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்றது அவ்வளவு சாத்தியம் இல்லாத இடத்துல நாங்கள் காணக்கூடிய அதே அந்த பாணியிலே இருக்கிற ஒரு நபர்கிட்ட கொண்டு எங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ண அவையும் சந்தோஷமா இருக்க நாங்களும் சந்தோஷமா இருக்க இந்த ஒன்று கூட நிச்சயமாக எங்களுக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கின்றது. எத்தனையோ விழிப்புணர்வுகள், நேற்றைய நிகழ்வு எத்தனையோ பேருக்கு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயாவும் எனக்கு இல்லை. எத்தனையோ கலாச்சார மக்கள் ஒன்று கூடுற இடங்கள்ல பல கலாச்சாரங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் எடுத்த உடனே இந்த தொலைக்காட்சிகள்ல மூழ்கி இருக்கிறோம். அதுல நாங்கள் சும்மா படங்களையோ ஏதோ ஒரு காணொலியில பார்க்குற விஷயங்களை நேரடியாக நாங்கள் அனுபவபூர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த ஒன்று கூடல்ல தான் இருக்கின்றது. மற்றது எத்தனையோ பேருடைய திறமைகள் வெளிப்படுகின்றது. இந்த ஒன்று கூடல்ல முன்னைய காலங்கள் எல்லாம் வெறுமனே போய் நிகழ்ச்சியை கொண்டாடி போட்டு வர, இப்ப இன்றைக்கு நாகரிகங்கள் கூட 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 ஒவ்வொரு திறமையை சாதாரண ஒரு ஃபங்க்ஷன்ல கூட எங்களுக்கு என்ன திறமை இருக்கோ வாங்க பாடுங்க வாங்க ஆடுங்க என்று சொல்லி ஏதோ ஒரு அவை எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு திறமை பின்னுக்கு இருக்குது, அதை தட்டி கொடுக்க. அப்ப இன்னொரு ஒரு பாக்கெட்ல அவை செய்யணும்னா எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கு, எங்களுக்கும் இது முடியுமே. அப்ப நாங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்க மாட்டேன். ஏன்னா அதுக்கு நாங்களே நேற்று உதாரணமாக இருந்தோம். உங்களுக்கு பாட முடியுமா முடியாதான்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தான். ஆனா அந்த இடத்துல போய் எங்களால ஒரு சின்ன பாட்டு பாடிட்டு வருவோம் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு அங்க ஒரு உந்து சக்தியாக இருந்தது. உண்மை எப்படி சொல்லிக் கொண்டு போனால் எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன. இருந்த போதும் தீமைகளும் எங்களை துரத்தாமல் விடுவதாக இல்லை. நேற்றைய நிகழ்விலே எங்களுடைய டிவியினுடைய நடத்தினர் நிகழ்ச்சியை எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் நடத்தி கொண்டிருந்த போதும் அவர்களுக்கும் பெரிய இடர்பாடுகள் வந்து கொண்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதிகமான நிகழ்ச்சிகள் அவ்வளவு மக்களையும் ஒன்று திரட்டி அதை கொண்டு நடத்துவது மிக இலகுவான காரியமே இல்லை. அப்படி கேட்க அவர் அது வெகு லாபமாகவே அதை நடத்தி சென்றிருந்தார். அவருக்கு முதல் நன்றிகளும் இந்த இடத்துல. எவ்வளவு ஒரு நிகழ்ச்சி, இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன், மெயினான ஒரு நிகழ்ச்சி வச்சு எனக்கு என் மனம் நோகக்கூடிய மாதிரியோ அல்லது என் திட்டத்துக்கு இடையூறாக ஏதாவது ஒரு காதல ஒரு சொல்ல எனக்கு எதிரொலிக்குமாக இருந்தால் என்னால நான் எடுத்த முயற்சியை சரியா கொண்டு போக முடியாது, குழப்பம் ஏற்பட்டுரும். அத என்னுடைய போக்கஸ் இந்த கேட்ட கேள்வி குறைஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப நான் எடுத்த காரியத்தை சரியா செய்ய முடியாது. நிச்சயமாக இந்த ஒன்று கூடல்கள் இதை எங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு கல்யாணம் நடந்தா அங்கே ஏதோ ஒரு குழப்பம் ஒன்று ஏற்படும் என்று சொல்லுவார்கள். அது சாபமோ என்பதில் நாங்கள் காலங்காலமாக பார்த்து கொண்டு போற விஷயம்தான். ஏதாவது ஒரு கல்யாணம் நடந்தால் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் ஒரு குடும்பம் அங்க போகாம இருக்கும். அது வளம் எங்களுக்கு அப்படி இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரச்சனை வரதுண்டா போல நாங்கள் ஒன்று கூடல செய்யாமல் இருக்கிறோமோ? நிச்சயமாக இல்லை. ஒன்று கூடல எவ்வளவோ நன்மை எங்களுக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கிறேன். இது வெறுமனே எங்களுடைய கொண்டாட்டம் என்று சொல்லி பார்க்காமல் நாங்கள் பொது இடங்கள்ல பாபமாக இருந்தால் அங்க தூய்மை குறைவுகள் ஏற்படுகின்றன, நெருக்கடிகள் ஏற்படுகின்றன. மற்றது எத்தனையோ பேர் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் என்ற இடங்கள்ல அந்த களியாட்டங்கள் சில விளைவைக்கு ஒரு இடர்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது. பெரும்பாலும் வாக்குவாதம். இப்ப நாங்கள் எல்லா ஒன்று கூடுறோம்ன்றால் பிரதான காரணமே நாங்கள் ரிலாக்ஸா இருக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளவு கவலை இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் மறந்துட்டு அங்க போய் சந்தோஷத்தை அனுபவிக்கணும் போகிற எங்களுக்கு ஒரு வாக்குவாதமோ மோதல்களோ ஏற்படுறது கசப்பான அனுபவமாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக இது எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எங்கேயோ இடத்துல மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல பெருசாகவோ சின்னனாகவோ நடக்கத்தான் போகின்றது. ஆகவே இதுவே எல்லாம் வந்துட்டு நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக
அந்த நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்தினமோ அதை நாங்கள் அனுபவித்து கொண்டு வாரதுதான் எங்களுடைய புத்திசாலித்தனம் என்பதை கூறிக்கொண்டு ஒன்று கூடுகள் எங்களுக்கு நன்மையை தருகின்றது என்ற கருத்தாக சொல்லிக்கொண்டு மீண்டும் எஃப்டிவிக்கு நன்றிகளையும் அவருடைய வளர்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் நான் வாழ்த்த வயதில்லை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. அழகாக சிவகணேசன் அவர்கள் சொன்னார்கள். உண்மையாக நேற்றைய நிகழ்ச்சியை பற்றியும் சொன்னார்கள். உண்மையாக ஒரு மொழி இனத்தார்கள் மட்டுமல்ல, பல மொழி இனத்தார்களும் அதுல வந்து நிகழ்ச்சியில பங்கு பெற்றக்கூடிய ஒரு புதுசாக நாங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியதா இருந்தது. வேற மொழி இனத்தாரும் அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்றி தங்கள் திறமைகளை வழிகாட்டக்கூடிய ஒரு, அதாவது ஓப்பன் கிரவுண்ட்ல செய்து வந்து தங்களோட திறமைகளை காட்டக்கூடிய ஒரு இடத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் அண்ணன் நடாமோகன். உண்மையாகத்தான் அந்த நிகழ்ச்சி உண்மையாக ஒரு போற்றப்பட வேண்டிய நிகழ்ச்சி தான். அதனால இப்ப கடைசி சூழல்ல கூடியதாக நன்மைதான் கிடைக்குது என்றது எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். உண்மைதான், ஒன்று கூட நன்மைதான் இருக்கும் என்றதை நானும் ஒப்புக்கொண்டு இப்பொழுது இதை பற்றி எங்கள் மயிலவன் அவர்கள் என்ன இதை பற்றி தன்னுடைய வாதத்தை தன்னுடைய கருத்தை, தன் உள்ளத்துல உள்ள கருத்தை நீங்க முன்வைக்கும் பொழுது உங்கள் கருத்து மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். அவர்களுக்கு அந்த கருத்து ஒரு சொல்லும் ஒரு மனுஷனை நாங்கள் கண்டிக்கிறதும் பார்க்க எங்களை சொல்லால ஒரு சொல்ல அந்த மனிதனை திருத்துறது கூட, மனுஷர்களை பலப்படுத்துறது கூட, அதில் எங்கிற உள்ளத்துல என்ன தோன்றதோ அதை நாங்கள் சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமா தான் இருக்கும். மேல ஒன்று சொல்லுங்க உங்கள் கருத்தை. ஒன்று கூடலாம். நான் கதைக்கிறது கேட்கிறதா? ஓகே. எஃப்ஏடிவி நடாமோகன் அண்ணனுக்கும் இங்கு எங்களுடன் ஒன்றிணைந்திருக்கும் அனைத்து சக பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்று நடந்த அந்த ஒன்றுகூடலை பற்றி தான் நாங்க கதைப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்திருக்கிறோம். அதாவது நாங்க வந்துட்டு சொல்லுவோம்னு சொன்னா, நான் இப்போ சமீபத்துலதான் லண்டனுக்கே வந்தேன். ஒரு வருடத்திற்கு முன்னாடி தான். சொல்ல போனா இலங்கையிலேயே வந்துட்டு நான் இந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு பற்றி இருப்பேனான்னு சொன்னா கிடையாது. ஏன்னு சொன்ன அங்க வந்துட்டு எந்நேரம் ஒரு ஓட்டமாகவே இருக்கும். திடீரென்று பார்த்தா ஒரு அரசியல் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இந்த அளவுக்கு நாங்க வந்துட்டு என்னுடைய மனைவியே வந்துட்டு இன்னைக்கு நாங்க பேசி கொண்டிருந்தோம். இந்த அளவுக்கு என்கேஜிங்கா நாங்க வந்துட்டு இருந்திருப்போமான்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நேற்றைய நிகழ்வு மட்டுமல்லாமல் இந்த லண்டன் மாநகரத்திலேயே வந்துட்டு எத்தனையோ ஒன்றுகூடல்கள் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் நேற்று நடந்தது கூட எங்களுடைய 500வது ஐரோப்பிய மாலை பொழுது என்பது கூட குறிப்பிடத்தக்க ஒரு விடயம்தான். அதாவது நேற்று கூட நாங்க வந்து நினைச்சோம், இங்கே இருந்து ஒரு ஒன்றுகூடல் நிகழ்ச்சிக்காக 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணுமே, வரைக்கும் 2.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லி. நாங்க அங்க போய் பார்த்தா எவ்வளவோ பேர் வந்துட்டு ஜெர்மனியில இருந்து, லிவர்பூல்ல இருந்து, மற்ற நாடுகள்ல இருந்தும் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தமிழ் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றுதலை பாருங்க இல்லையா. நேற்று கூட வந்துட்டு கணேசினி அக்காவும் சொன்னாங்க, விசேட குழந்தைகளுடைய அந்த திறமை இல்லையா. நாங்க கூட வந்துட்டு அந்த பாட்டை வந்துட்டு பார்த்து பாடித்தான் நாங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணி இருந்தோம் இல்லையா. அது வந்துட்டு அதை சில நேரம் லிரிக்ஸை பார்க்காம எங்களுக்கு பாட முடியுமான்றதே சந்தேகம் தான். ஆனா அந்த பிள்ளைகள் எல்லா வரியையும் பாடமாக்கி அதை வந்துட்டு அந்த சுருதி விலகாம பாடுறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய திறமை தான். இது வந்துட்டு நேற்று மாதிரி இந்த ஒன்றுகூடல் நிகழ்ச்சிகள்ல தான் நாங்க வந்துட்டு இதையெல்லாம் காணக்கூடியதா இருக்குது. அதாவது நாங்க வந்துட்டு இலங்கையில இருக்கும்போது கூட பாடசாலை நாட்களில் தான் வந்துட்டு எங்களோட பாடசாலைகளில் வந்துட்டு வாணி விழா, கலை விழா, முத்தமிழ் விழா அப்படின்னு சொல்லி நடத்துவாங்க. அது வந்துட்டு வருடத்துக்கு 1 முறை 2 முறை நடக்கும். இலங்கையை சேர்ந்தவர்கள் அனைவருக்குமே அது வந்து தெரியும். எல்லா ஸ்கூல்லையுமே வந்துட்டு அது வந்துட்டு செய்வாங்க. சொன்னா அது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே தமிழ் மீடியம் அப்படின்னு இருக்கிறதுனால அதை வந்துட்டு செய்வாங்க. அது மட்டும் இல்லாம சில பிற மத விழாக்களும் நடக்கும். இஸ்லாமிய மக்கள் வந்துட்டு ஒரு விழா ஒன்று கொண்டாடுவாங்க, கிறிஸ்தவ மக்கள் வந்துட்டு ஒரு விழா ஒன்று கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி விழாக்களுக்கு நாங்களும் கூட போயிட்டு அவங்களோட சேர்ந்து நாங்க நாடகம் நடிப்போம், அவங்களுடைய பாடல்களை வந்துட்டு நாங்க கேட்போம். இதுதான் வந்துட்டு எங்களுடைய இந்த தமிழர்களுடைய ஒன்றுகூடல். இது வந்துட்டு மற்ற மதத்தவர்களையோ மற்ற இனத்தவர்களையோ இது வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா இருக்கலாம், அவர்களிடம் வெவ்வேறு தினங்கள் இருக்கலாம். ஆனா எங்கள் அளவுக்கு அந்த ஒன்றுகூடலை வந்துட்டு மெருகேற்றி செய்யக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நேற்று கூட வந்துட்டு எத்தனையோ நிகழ்வுகள் அந்த சின்னஞ்சிறார்களின்
நடனமாக இருக்கட்டும். நாங்க வந்துட்டு வெளிநாட்டில இருந்து சிந்திச்சு கொண்டிருப்போம், இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழே தெரியாது அப்படின்னு சொல்லி. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கட அம்மாவுக்கு நான் வந்துட்டு அந்த வீடியோக்களை எல்லாம் நான் வந்து அனுப்பினேன். என்னடா இது வந்து லண்டன்லயே இவ்வளவு பெருசா இதை வந்துட்டு செய்யறாங்களா அப்படின்றதே வந்துட்டு அவ வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமா பார்த்தேன். ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியாது தானே. அது வந்துட்டு அதை முதல் முறையா பாக்குற போல் இருக்கு. அது வந்துட்டு இது வந்துட்டு வெளிநாட்டிலேயே இவ்வளவு பெருசா செய்யறாங்களான்ட்டு. மலேசியாவிலேயோ இந்தியாவிலேயோ இதை வந்துட்டு பெருசா செய்யறாங்க. ஆனா யூரோப்ல ஒரு கண்ட்ரியில இதை வந்துட்டு பெருசா செய்யறதையே வந்துட்டு அவ வந்துட்டு ரொம்ப பிரமிப்பா பார்த்தா. நான் கூட வந்துட்டு எனக்கு நல்லா பாட வரும் அப்படின்றது வந்துட்டு ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வந்துட்டு சதீஷ் அண்ணனோட இந்த பட்டிமன்றத்துல நான் பாடி, அதுக்கு பிறகு அவரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விழா இருக்குன்னு என்னட்ட சொல்லி நான் அங்க போய் பாடி, நான் பாடி முடிய கீழே இறங்குறேன். ஒரு அங்கிள் வந்துட்டு உங்களோட நம்பர் ஒருக்கா கொடுங்க, அடுத்த வாரம் இன்னொரு விழா இருக்குது, எங்களோட விழாக்கு வந்து நீங்களும் பாடுங்கன்னு சொல்லி இந்த ஒன்று கூடல் மூலமா இன்னொரு ஒன்று கூடல் அப்படின்றது வந்துட்டு அப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லுவோம். நேற்று வந்துட்டு கணேசினி அக்கா சொன்னது போல நாங்க வந்துட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரமா வெயில்ல படுத்து புரண்டு கொண்டு தான் இருந்தோம். ஆனாலும் அந்த விழா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு மன அழுத்தமே செல்வி சினேகா சொன்னது போலவே அந்த மன அழுத்தம் மொத்தமே குறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த மாதிரியான ஒன்று கூடலே வந்துட்டு கண்டிப்பாக நன்மை என்று இருக்கும் பட்சத்தில் தீமைகளும் இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிந்த தீமைகளை வந்துட்டு அவங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு தீமை அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்துட்டு ஒரு பிரச்சனை என்று சொல்ல போனா நேர முகாமைத்துவம் தான் என்னை பொறுத்த வரையில் ஒரு பிரச்சனையாகவே இருக்கு. இது இந்த விழாண்டு இல்ல, பெரும்பாலுமே வந்துட்டு நேற்றைய கூட நடாமல் சொன்னது போல தமிழர்கள் வந்துட்டு எந்த ஒரு விழாவுக்குமே நேரத்துக்கு போறதும் இல்லை, நேரத்துக்கு வாரதும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான். 1 மணிக்குத்தான் விழான்னு சொன்னா நாங்களே வந்துட்டு 2 மணிக்குத்தான் வந்தோம். அதே மாதிரி எப்ப முடிக்கிறோம்னு சொல்றோமோ அதை தாண்டிய நேரத்தில் தான் நாங்களும் வந்துட்டு முடிக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நேர முகாமைத்துவம் பிரச்சனை அப்படின்றது இது இன்று நேற்று இல்லை. நாங்க வந்துட்டு இந்த பாடசாலை நாள்ல இந்த வாணி விழா செய்யும் போது கூட ராத்திரி 8 மணிக்கு ஹோல் விடணும், அது வரைக்கும் தான் வாடகை கட்டியிருக்கட்டு சொல்லி. ஆனா நாங்க எப்பயுமே ராத்திரி 8 மணிக்கு அந்த ஹோலை கொடுக்கறதே இல்லை. எல்லாரும் 9 மணி ஆகும், 10 மணி ஆகும். ஸோ இந்த பிரச்சனைகளை வந்துட்டு எங்களுடைய சக தமிழர்கள் வந்துட்டு கருத்தில் கொண்டு சரியாக அந்த நேரத்திலே பங்கு பெற்றினார்கள் என்றால் இந்த பிரச்சனைகளை நிறுத்தலாம். மற்றபடி இது ஒரு பிரச்சனை என்றில்லை, ஒரு படிப்பினை தான். மற்றபடி நேற்று நாங்கள் எல்லாருமே ஒன்று கூடி மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாகத்தானே இருந்தோம். ஆகவே கண்டிப்பாக இது போன்ற ஒன்று கூடல்கள் மேலும் மேலும் நடக்க வேண்டும். கண்டிப்பாக இதற்கு பிறகு நடக்கும் ஒன்று கூடலிலும் நாங்கள் கண்டிப்பாக பங்கு பெற்றுவோம் என்பதை சந்தோஷத்துடனே கூறிக்கொள்கிறோம். நன்றி. கேட்டுக்க மன்னிக்கவும். அதுல மயிலவன் கருத்துல சின்ன ஒரு மாற்றம் வந்து நடமுகன்னு நேரிட்டு சொல்லிக்கல வந்து தமிழர்கள் நேரத்துக்கு சமூகம் தாரதும் இல்லை. இன்னொரு விஷயம் சொன்னவர் அந்த நிகழ்ச்சி முடிந்த நினைக்கும் அவை அதுல நின்று போறே இல்லைன்ற விஷயத்த தான் சொல்லியிருந்தார். ஏழியா அது ஏழியா போய் நம்மன்றதான் அதுல சொல்லியிருந்தார். நான் எனக்கும் அந்த அதுல உடன்பாடு இருக்கு. என்னன்னு சொன்னால் நேர முகாமைத்துவம் மாத்திரம் தான் நாங்க எங்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி அதை பார்க்க இருந்தது. நன்றி 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 நன்றி. அழகாக இந்த ஒன்று கூடலை பற்றி நல்ல சம்பாஷணையாக போய்கொண்டிருக்கிறது. உண்மையாக பார்த்தோம்னா சில ஒவ்வொரு உள்ளத்துல இருக்கிற கருத்துக்கள் இந்த இடத்துல வெளிப்படுகிறது. அந்த கருத்துக்கள் மற்றவர்கள் உள்ளத்தை போய் சென்றடையும். அதை மற்றவர்களுக்கு ஒரு அடுத்த வருங்காலங்களில் ஒரு உண்மையான ஒரு படிப்பினையாக அமையலாம் என்றதுதான் உண்மையாக. அதுல மயிலவன் சொன்னார், அவர் சொன்ன 2 மணிக்கு டவர் பண்ணி போறதை தான் திங்க் பண்ணதாண்டு. ஆனா அதே போல யூரோப்ல இருந்து மக்கள் அந்த ஒன்று கூடலுக்கு வந்து சேர்ந்திருக்கின, அந்த வந்து எங்களை பங்கு பெற்றி நிற்கிறேன் என்று சொல்லிக்க உண்மையாக அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு தான். அப்படியே நாங்கள் ஒன்று கூடல நாங்கள் செய்யும் பொழுது உண்மையாக நாங்கள் ஒன்று கூடும் பொழுது நாங்கள் எங்களோட பணத்தையோ அல்லது எங்களோட நேரத்தையோ நாங்கள் பார்க்க இயலாது. அதுல நாங்கள் அடுத்த பக்கமா தான் வைத்திருக்கிறோம். நாங்களோட போறோம், அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறோம், வாரம். அதுதான் எங்களோட மெயின் நோக்கமா இருக்க முடிய மற்றபடி நேரத்தையோ பார்த்தையோ நாங்கள் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா நாங்கள் ஒன்று கூட செய்யவே முடியாது. அதனால அழகாக மயிலவன் அவர்கள் எங்களுக்கு இந்த விளக்கத்தை சொன்னார். அருமையாக ஒரு நல்ல ஒன்று கூடல் எங்களுக்கு கட்டாயம் அவசியம். அதுல தீமைகள் இருந்தாலும் நன்மைகள் தான் கூட என்பதை எங்களுக்கு அழகாக அறிவா எங்களுக்கு அறிவுபூர்வமா எங்களுக்கு எடுத்துக்கிட்டு அருமையா நாங்கள் அந்த நேரத்துக்கு போகாது. பள்ளி பருவத்திலே அந்த இருக்குது. எப்போ வெள்ளடிக்கைதான் வெள்ளடிச்சா போட்டா மூடுவோம், வெள்ளடிக்கைக்கே தான் உள்ள போடுவோம் எங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள. அது எங்கட ஒரு கல்ச்சராகவே வந்திருக்கு. உண்மையாக அந்த நேரத்தை நாங்கள் கிப் பண்ணாது, நேரத்தை நாங்கள் இதனாலும் எங்களுக்கு ஒரு
ஒரு பழகி போயிட்டு அதுதான் அதை நாங்கள் மாற்றி அமைக்கணும். இனிவரும் காலங்களில் இனிவரும் பிள்ளைகள் அந்த இதை மாற்றி அமைத்தால் இந்த ஒன்று கூட இன்னும் சிறப்பாக அமையும் என்றதை மயிலவன் அவர்கள் அழகாக எங்களுக்கு எடுத்துரைத்தார். ஓகே, இதை பற்றி இன்னைக்கு வந்த லிசானன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றதுக்கா வாங்க. அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே வணக்கத்தையும் இந்த சந்தர்ப்பத்துக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் எத்தனையோ பல விவாதங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன், கருப்பொருட்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சிலதுகள் ஒரு பொழுதுபோக்காகவும் சில நேரங்கள்ல முற்பத்தியாகவும் அமைஞ்சாலும் என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய இந்த விவாத குழு ஒரு என்ன சொல்ல பயனுள்ள தலைப்புகளை நாளுக்கு நாள் கொண்டு வர்றதை நான் மறைமுகமா அவதானித்து கொண்டிருக்கிறேன். இந்த தலைப்புகள் கொஞ்சம் அறிவுபூர்வமாகவும் பயனுள்ள வகையான ஒரு என்ன சொல்றாங்க அறிவுக்கு தேவையான தலைப்புகளாக அமைகின்றது. அந்த வகையிலே இந்த ஒன்று கூடல் என்றது நாங்கள் எல்லோரும் கடைசியில எங்களுக்கு வாய்ப்பு தந்தவர்களின் பாமுகம் FATV-யின் ஊடாக ஒரு சிறப்பான ஒரு ஒன்று கூடலில் நாம் கலந்து கொண்டோம். அதுல எங்களை அழைத்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒன்று கூடல் என்பது உண்மையா ஒரு மனித வாழ்வில அவசியமான ஒன்றுதான் என்று சொன்னா, ஓடி ஓடி உழைக்கிற மனிதர்கள் இந்த ஒரு பிஸியான இந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பிஸியான இந்த உலகத்துல எல்லாரும் சந்திச்சு ஒரு தங்களுடைய தங்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ரிலாக்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ஒன்று கூடல்கள் கருதுகின்றது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணங்கள் பார்க்க போனா, எங்களுடைய இலங்கையிலேயே எங்களுடைய மற்ற இனத்தவர்கள், புறமொழி பேசும் சகோதர இனத்தவர்கள் ஒரு அவர்களுடைய ஒரு பழக்கமாக இது வளமையாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு ஊரா சேர்ந்து அவர்கள் ஊரா சேர்ந்து கோடை காலங்கள்ல ஒரு அந்த கிராமம் ஒரு பஸ் புக் பண்ணி வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் பயணித்தார். வாகனத்துக்குள்ள சமைக்க தேவையான உணவுகள், பாத்திரங்கள் அனைத்தையும் ஏற்றி கொண்டு அவர்கள் அதை ஒரு என்ன சொல்றது எங்கேயும் மரம் கிடைச்சா காணும் இருந்துவார்கள். அதுக்குள்ள சட்டி வாணி எல்லாத்தையும் போட்டு சமைச்சு சாப்பிட்டு, கிடைக்கிறத கொண்டு சமைச்சு சாப்பிட்டு, அந்த குளங்கள் தண்ணி எங்கேயும் இருந்தா காணும், குளங்கள் குட்டைகள் இருந்தா குதிச்சு சந்தோஷமாக குளித்து அவர்கள் அந்த கோடை காலத்துல அவர்கள் அந்த ஒரு கிராமமாக ஒரு ஊராக அவர்கள் எல்லாரும் காசு போட்டு அதை ஒரு சிறப்பாக செஞ்சு வருகிறார்கள். இது கொஞ்சம் எங்கட தமிழ் ஆட்கள் செய்யறது குறைவு. ஏன்னு சொன்னா சந்தர்ப்பங்கள் அமையலையோ என்னவோ எனக்கு தெரியாது. சில இடங்கள்ல தமிழாக்களை செய்யணும், அநேகமான ஆட்கள் செய்வதில்லை என்று நான் சொல்லுவேன். அந்த வகையில இந்த வெளிநாடுகள்ல பார்க்க போனா, இலங்கையில வாழ்ற தமிழர்கள் ஒன்று கூடி அதை சிறப்பாக ஒரு ஒன்று கூடல செய்வதை தாண்டி, அயல் நாடுகள் அதாவது பிற நாடுகள்ல வாழ்கிற தமிழர்கள் இலங்கை வாழ் தமிழர்கள் அதை இன்னும் சிறப்பாக இந்த ஒன்று கூடல்களை மேற்கொள்றது உண்மையிலேயே ஒரு அற்புதமாகவும் காணுவதற்கு ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு அழகான விடயமாகவும் அமைகிறது. அதை உண்மையிலேயே பாராட்டுக்களும் அதை ஒருங்கிணைக்கிறார்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் சொல்ல வேண்டி இருக்குது. அந்த வகையில ஒரு ஒன்று கூடல் என்று பார்க்கக்குள்ள அது 4 பேர் கூடி 4 வகையான ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி ஒரு என்னன்னு சொல்றது, அது ஒரு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒன்று கூடி கொண்டிருக்க முடியாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று கூடி கொண்டிருந்தா நாங்கள் சாப்பிட முடியாது. நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் செய்யற விஷயத்த எல்லாரும் மனமகிழ்வோடு அதை நாங்கள் கட்டாயம் செய்ய வேணும். அப்படி இருக்கையில நான் சொல்ல எடுத்த உதாரணத்தை ஏற்கனவே கணேசனியக்கா கூறியிருந்தார். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உள்ளது. அது போலத்தான் வாழ்க்கையில மனிதருடைய இயல்புகளும் நன்மை தீமையை உள்ளடக்கித்தான் இருக்கின்றது. அந்த வகையில ஒரு ஒன்று கூட 2 இருக்கைக்குள்ள சில நேர தாமதங்கள் முன்னம்பினம் இருக்கத்தான் செய்யும். சில விஷயங்களை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இருந்தால் நம்ம அதையும் தாண்டி நாங்கள் மேக்சிமம், அதாவது ஒரு இயன்ற அளவு ஒரு 75% நாங்கள் சில விஷயங்களுக்கு ஒத்துழைக்க பழக வேணும். என்று சொன்னா, ஒரு வாழ்க்கையில என்றைக்காவது நடக்கும் ஒரு அரிய விஷயங்கள், குறிப்பாக சொல்ல போனா இங்கிலாந்துலயும் சரி யூரோப்லயும் சரி வாழ்ற ஆக்கள் இந்த விண்டர் டைம்ல நாங்கள் இப்படி கூடி குதூகலித்து இருக்க முடியாது. கோடை காலத்துல அதுவும் நாங்கள் எத்தனையோ சிரமத்துக்கு மத்தியில எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும்
நாங்கள் விட்டு அதுக்காக ஒரு டைமை மேனேஜ் பண்ணி மேக் பண்ணி தான் வரையணும். அப்படி வர்ற சந்தர்ப்பத்துல இயன்ற அளவு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் மிகச்சிறந்த முறையில நாங்கள் அதை வழங்க வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும். மற்றது அதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக அமைகின்றது இல்லையா? அதான் உண்மையிலேயே ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நாங்கள் ஏன் போறோம், சந்தோஷமா இருக்க போறோம். அப்ப ஒரு ஆள் விட்டு கொடுத்து சில விஷயங்கள் நாங்கள் போக வேணும். இப்ப தலைமையை தாங்கி ஒரு 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 பெரிய மேனேஜர் வந்து ஒரு விஷயத்தை தலைமை தாங்கி அதை நடத்தும் பொழுது நாங்கள் அதுக்குமே ஒத்துழைக்க வேணும். ஏண்டா இன்றைக்கு நான் கூப்பிட்டா 4 பேர் வந்து ஒரு ஒன்று கூடலாம் கிளப்பினவங்க இல்ல, அதற்குரிய ஆட்கள் வந்து கூப்பிட்டா செய்யக்குள்ள ஒரு விஷயத்த ஒரு ஆள் மேனேஜ் பண்ணி செய்யக்குள்ள வந்து நாங்கள் அதுக்கு உண்மையிலேயே கட்டாயம் கலந்துரையாடல்களோ என்னவோ என்றாலும் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பங்களிப்பை செய்வதை மட்டும் இல்லாம தனியா பங்களிச்சா மட்டும் ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த ஒன்று கூடல்கள் மனித வாழ்க்கையில வந்து எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதுக்கும் மற்றது என்னென்ன சொல்றது, எத்தனையோ விதமான வேலை களைப்பு, குடும்ப சூழல்ல, குடும்ப தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் இதையும் தாண்டி வந்து நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வெளிப்படுத்துறதுக்கு தான் உண்மையிலேயே அந்த ஒன்று கூடல்ல கலந்து கொள்றோம். இது மறுக்க முடியாத உண்மை. என்ன அந்த வகையில வந்து சமீபத்துல, அதாவது சுட சொன்ன மாதிரி சுட வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையா அது ஒரு அருமையான ஒரு நிகழ்வா இருந்தது. நான் இலங்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை விட இங்கிலாந்துல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அது இன்னும் ஒரு சிறப்பா இருந்தது. அந்த குழந்தைகளுமே அழகாக அவ்வளவு குழந்தைகளையும் ஒருங்கிணைத்தவர்கள், எனக்கு அவ்வளவா பெருசா ஆட்களை தெரியாது, அந்த ஒருங்கிணைத்தவர்களுக்கு உண்மையிலேயே நான் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் பாராட்டுற அளவுக்கு நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லை, ஆனா எங்களுக்கு அவர்களுடைய தலை வணங்குறோம். உண்மையா அது உண்மையா ஒரு அருமையாக இருந்தது. ஆனா என்ன சொல்ல, சில முன்னம் பின்னம் சில விஷயங்கள் வார்த்தைகளை வந்து சில அந்த அதை விடாம சில விஷயங்களை வந்து நாங்கள் சுமூகமாக கொண்டு போய் ஒரு ஆள் விட்டு கொடுத்து நாங்கள் எல்லாரும் எங்க இத்தனை நாடுகள் தாண்டி இங்க வந்து நாங்கள் வந்து குடியுரிமை பெற்று இருக்கிறோம் என்னன்னு சொன்னா எங்களுடைய ஒரு பலம், அது ஒரு பலம். அப்ப அந்த பலத்துல வந்து நாங்கள் எல்லாரும் அந்த பலத்தை வச்சு கைகோர்த்து நாங்கள் வந்து இன்னமும் சில எவ்வளவோ ஒன்று கூடல்கள் நாங்கள் செய்ய வேண்டும். இந்த நாட்டுல நடக்கிற எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தலைமைத்துவங்களை தாண்டி அவற்றின் அடிப்படையில தான், தலைமைத்துவத்தின் அடிப்படையில நம்ம நடந்து கொண்டு இருக்குது. அப்ப அந்த தலைமைத்துவத்தின் அடிப்படையில ஒரு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கீங்களா, எல்லா மக்களும் கைகோர்த்து கொடி தூக்கி போராடி கொண்டிருக்கோம். இன்று வரைக்கும் நாங்கள் எங்க தமிழினத்துக்காக சில விஷயங்களுக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப அந்த வகையில சில ஒன்று கூடல்கள் வரும்போது அனைவரும் முதல்ல வந்து ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க வேணும். என்ன சொல்றது, வளைந்து நலிந்து போறது, அதுக்காக வந்து அந்த குனிய கூட்டது அந்த மாதிரி சொல்ல வேணும். சில முன்னம் பின்னங்கள் இருந்தா வளைந்து நலிந்து போக வேணும். ஒரு மனுஷருக்கு அடுத்தது ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணும். ஒரு விஷயத்திறார்கள் செய்யணும் என்றைக்குள்ள வந்து அதுக்கு நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணும். அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னு சொன்ன ஒன்று கூடல் வந்து மனித வாழ்க்கையில கட்டாயம் அவசியம். இன்னும் நாங்கள் ஒன்று கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். எங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை வந்து நாங்கள் அந்தந்த நிமிஷத்துல வந்து நாங்கள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி அதை அனுபவித்து இனிவரும் சந்ததிகளும் ஒன்று கூடி தங்களுடைய வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக கொண்டு போக வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. அழகா லிசாரன் அவர்கள் அழகாக கூறினார். உண்மையாக நல்ல கருத்து ஒன்றை கூறினார். உண்மையாக பணிந்து போகணும் என்றதை சொல்லி கூட ஒரு கருத்தை சொன்னா குனிய கூட்டு வாங்கணும் என்று இல்லை, அதாவது பணிந்து போவதால் அதாவது ஒத்து போகணும். சில விஷயங்களை கொஞ்சம் என்றாலும் நடத்துறவர்களுக்கு நாங்கள் ஒத்து போகணும். அப்படி போராட்டம் நடத்துறவர்கள் நல்லா நடத்துவார்கள் அந்த நிகழ்ச்சியை என்றது அழகாக. அவர் இன்னும் ஒரு கருத்தை சொன்னார் பார்த்தீங்களா என்றால், அதாவது அவர் எங்களோட இலங்கையில வேற்று மொழியாளர், அதாவது சிங்கள இனத்தவர்கள், அவர்கள் உண்மையாக நானே ஸ்ரீலங்காவுக்கு அங்கே போயும் பொழுது பார்த்துருக்கிறேன். அவர்கள் இந்த வாகனத்துல வருவார்கள், எல்லாரும் வந்து ஒரு ஒரு காட்டு சைட்ல நிப்பாட்டினோன்னு அவரவர் தங்கட அந்த சமைக்கிற சாமானத்தோடு மரத்துக்குள்ள இருந்து சமைச்சு சாப்பிடுவார்கள். உண்மையாக அப்படியே ஒரு செய்யணும் எனக்கு கனகார ஆசை. ஏனென்றா அதுதான் உண்மையான ஒரு ஒன்று கூடலும் ஒரு என்ஜாய்மெண்ட். உண்மையாக அவர்கள் அந்த கோடை காலத்துல ஒரு குழுவா, ஒரு கிராமமா, அப்படி ஒரு ஃபேமிலியா, அப்படி ஒரு அந்த அவங்க சிலைக்கு ஒரு 3-4 பஸ் போகும். அவங்கள்ட்ட 3-4 பஸ் கிட்ட நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் ஒரு சைட்டு ஓரமா நிப்பாட்டுவார்கள், தங்கள் வேலைகளை அந்தந்த செய்து போட்டு இந்த இடத்தையும் சுற்றி பார்ப்பார்கள். உண்மையாக யாழ்ப்பாண பகுதியில முந்தைய நாளும் யாழ் கோட்டை இருந்தது பார்க்க வந்தார்கள். இப்ப அதுவும் இல்லை என்றாலும் அவர் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எங்களை யாழ் இதை பார்க்கறதுக்காக அவர் அங்க அந்த தேசத்துல இருந்து தெற்குல இருந்து வடக்கு நோக்கி வருகிறார்கள். ஆனால் அவ்வளவுக்கு அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அதாவது தெற்கிலே எவ்வளவு இடங்கள் பார்க்க இருந்தாலும் அவர் இந்த இடத்தையும் பார்க்க வேணும் என்றதுக்காக வந்து
சுற்றித் திரிகிறார்கள். அது உண்மையான ஒன்று கூட அது நல்ல ஒரு உதாரணம். அதுல அவைகளுக்கு ஒரு சண்டையும் மாறையில் அடிபணி நான் என்ற ஒரு போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் அந்த ஒன்று கூடல் நடக்கிறது. உண்மையாக அதை நாங்கள் இந்த இடத்துல எடுத்து சொல்லத்தான் வேணும். விசாரணை அழகா சொல்லிட்டு போனார். இன்னும் உங்களுக்கு யாராவது நல்ல கருத்துகள் இருந்தா சொல்லுங்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். சொல்லுங்க. சிரேகா லைன்ல நிக்கிறீங்களோ? சிரேகா இல்ல பொல்லாது. கடைசினி அவர்கள், நீங்கள் உங்கள் கருத்து ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களை ஏதாவது உங்கள் சொல்ல வேணும் என்று இந்த நிகழ்ச்சி விட்டா நீங்க இனி சொல்ல முடியாது உங்கள் கருத்துக்களை. உங்கள் நானும் அதுல ஒத்துழைப்பு எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்திருந்தா இன்னும் சிறப்பா கண்டிருக்கலாமன்றது ஒரு என்னுடைய கருத்தாக இருக்கிறது. எல்லாரும் நேரத்தை தியானம் செய்துதான் வந்திருக்கிறோம். அண்டு அது எல்லார்கிட்ட மனசுலமே இது இருக்க வேணும். பொறுப்பாக இருக்கிறவர்கள் அல்லது வயதுல முதிர்ந்தவர்கள் முதிர்ச்சி தன்மையை அங்க காட்டி கொள்ளலைன்றது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்ப சிறுவர்கள் நாங்கள் எப்பவுமே சின்ன பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைத்தனம் சொல்லணும், அடிபட்டு நான் நீ சொல்லி முந்தி அடிச்சு கொண்டு ஓடுறது, அது சிறுவர்கள்ட்ட மட்டுமே இருந்துட்டா நல்லா இருக்குமென்றதான் என்னுடைய கருத்தாக இருந்தது. நேற்றைய காட்சிகள்ல பெரியவர்கள் பக்குவப்பட்ட வேணும், அங்க பெரியவர்களுடைய பக்குவம் காணாத ஒரு எண்ணக்கதை எனக்கு அதுல எழுந்திருந்தது. இதை நிச்சயமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஒத்துழைப்பு வழங்கல் என்றாலும் கொஞ்சம் ஒரு கூட்டுறவு தன்மை அங்க ஏற்படுத்தியிருக்கலாம் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இதுல நாங்களும் என்னென்ன பிளவிட்டோம் எங்களுக்கு தெரியல, பார்க்கிறவர்கள் இன்னொருவர்கள் சொல்லிக்க நாங்கள் ஏதாவது பிளவிட்டிருக்கிறோம் எங்களுக்கும் தெரியும். அப்ப சிலர் தெரிஞ்சு செய்வார்கள், சிலர் தங்களுடைய விஷயங்களை மாத்திரத்தை பார்த்து கொண்டு வந்து சொல்வார்கள். எங்களோட விஷயம் என்னவோ அதை மட்டும் பார்த்து கொண்டு கேட்க அவைகள் சரியா இருக்கும். ஒரு நிகழ்ச்சி கூடலுக்கு போறோம்னா எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். மற்றவர்களுடைய தேவைகள் நேரங்கள் எல்லாத்தையும் கருத்துல வச்சுதான் நாங்கள் அங்க இயங்க வேண்டும். தனி ஒரு நபரால் எங்களுடைய தேவைகளை மாத்திரம் வச்சுக்கொண்டு அங்க நாங்கள் சேர இயலாது. இப்படி சில குறைகள் இருந்தால் நாங்கள் இதை சுட்டி காட்டும் பொழுது கூட அது இன்னொரு நிகழ்ச்சியில நன்மை தான் தரும். எல்லாரும் எல்லா இடத்திலையும் பகுத்தறிவாளராக இருக்கிற இல்ல, அப்படி விடுபட்ட தவறுகளை அடுத்த முறையில அவர்கள் திருத்திக் கொள்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். இப்படி ஒரு தலைப்பு இன்றைக்கு நாங்கள் எடுத்து உரையாடுறதுன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. நாங்களும் என்ன பிள்ளை விட்டோம் என்று நாளைக்கு இன்னொரு சொல்லிக்கு நாங்களும் அறிஞ்சு கொள்ளலாம். ஆகவே நாங்களும் திருந்தி கொள்றதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். நல்ல சந்தர்ப்பத்துக்கு மிக நன்றி. நன்றி நன்றி நன்றி. உண்மையாக எல்லாருடைய வாதாட்ட பொருளையும் எடுத்து நோக்கும் பொழுது உண்மையாக நன்மை தான் இதுல கூட இருக்குது. தீமைகளையும் பார்க்க ஒன்று கூட இல்ல, கூட நன்மைகள்லாம் எங்களுக்கு இருக்குதுன்றதை நாங்கள் அறியக்கூடியதா இருக்கிறது. உண்மையாக இந்த ஒன்று கூடல் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை கட்டாயம் அவசியம். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஒன்று கூடலோ, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்று கூடலோ எங்களுக்கு கட்டாயம் அவசியம். அதாவது இந்த நிகழ்ச்சியை ஒன்று கூடல் நிகழ்ச்சி, இப்ப நேற்று நடந்த நிகழ்ச்சி 500வது நிகழ்ச்சி என்ன ஜோதிச்சு பாருங்க, எத்தனை ஒன்று கூடல் நடந்திருக்கு. அந்த 500வது தாண்டு மட்டும் அந்த ஒன்று கூடல எவ்வளவு கஷ்டங்களையும் எத்தனை படிகளை ஏறி வந்திருப்பார்கள். அப்படி ஏறி வந்து இன்றைக்கு ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல இந்த நிகழ்ச்சியை செய்கிறார்கள் என்றால் இந்த அவர்கள் அந்த முதலாவது நிகழ்ச்சியில ஒன்று கூடினதுதான் இதுக்கு காரணம். இந்த 500வது நிகழ்ச்சியை இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு மைதானத்துல செய்யக்கூடியதாக இருந்தது. என்ன அப்ப உண்மையாக நாங்கள் ஒன்று கூடும் பொழுது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்கள் எங்களுக்கு வேணும். அப்ப அந்த அனுபவத்தை வச்சு நாங்கள் அடுத்த கட்டங்களை நாங்கள் ஏறிக்கொண்டு அதாவது அடுத்த கட்டங்களை தாண்டி செல்லக்கூடியதாக இருக்கு. அதாவது நானும் உண்மையாக அந்த ஒன்று கூடல்ல நல்ல சந்தோஷமா ஹாப்பியாகவும் தான் இருக்கிறோம். அதான் நாங்கள் இந்த ஒன்று கூடல அவசியமாக எல்லாரும் செய்ய வேணும். அப்படி செய்யறதால நன்மைகள் பல இருக்குதுன்றத நானும் சொல்லிக் கொள்ளுகிறேன். நேரம் ஆகுது புல்லாக்கு. நான் நடாமொன்ன லைன் நின்றா 2 வார்த்தைகள். வணக்கம். டைம் இருக்கு போல, 4 நிமிஷம் இருக்கு. நீங்க மயிலாவணி நினைச்சீங்க என்னன்னு சொல்ல போறீங்கன்னா சொல்லுங்க. நாங்க கதைக்கோடும் என்று சொன்ன அண்மையில ஒரு படம் ஒன்று லால் சலாம் என்று சொல்லி ஒரு படத்துல செந்தில் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார். ஹீரோ அவரை பார்த்து கேட்பாங்க, ஏனப்பா நீ எப்ப பாரு இந்த திருவிழான்னு சொல்லி சாமி நம்பிக்கையிலேயே இருக்க,
நீ திருவிழா செய்யறேன்னு சொல்றியே, இந்த சாமி உனக்கு ஏதாவது செஞ்சிருக்கான்னு கேட்ப. அதுக்கு செந்தில் வந்துட்டு சொல்லுவ, தம்பி நீ சாமிக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. திருவிழான்றது சாமிக்கே இல்லை. திருவிழான்றது எங்களுடைய மக்கள் ஒன்று கூடலுக்காக செய்யறதுதான் திருவிழா. வருஷத்துக்கு வருஷம் முழுக்க வயக்காட்டுலையும் வெயில்லையும் கொளுத்து வேலை பார்த்துட்டு களைப்போட வீட்டுல காலையில வேலைக்கு போறது, ராத்திரி வாரது, இதே ஒரு சிந்தனையோடய மனுஷன் இருந்தான்னு சொன்னா அவனுடைய மூளை வந்துட்டு கெட்டு போயிரும். வருஷத்துல ஏதோ ஒரு 2 நாள் 3 நாள் இந்த திருவிழான்ற சொல்லி இந்த திருவிழா சாக்குல வெளியூருக்கு போயிருந்த தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருமே இந்த நேரத்திலேயாவது என்னால் அவங்கள பார்க்க முடியுமே என்று சொல்லி இது வந்துட்டு ஒரு சாக்கா வச்சுட்டுதான் அவர் வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லுவார். திருவிழா காலத்திலேயே வந்துட்டு சாமி மேலேயே நம்பிக்கை இல்லாதவன் கூட அந்த திருவிழாவை காண வருவான். ஏன்னா தன்னுடைய சாதி சனத்தை பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு ஒன்று கூடல் செய்யறதும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான். இந்த ஒன்று கூடல்ல வந்துட்டு இப்ப பார்ட்டிசிபேட் பண்றதெல்லாம் அடுத்த விஷயம். அது நல்லா செய்யறமா சரியா செய்யலையா அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா முதல்ல இந்த ஒன்று கூடல பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு உள்ள வாராங்க என்றதே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி. சதீசன் நான் சொன்னது போல இந்தியாவை சேர்ந்த ஒரு இந்தி பெண்மணியோ வெள்ளையர்களோ கூட வந்துட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தால் இன்னும் வந்துட்டு இது ஒரு இந்தி பெண்மணி கூட இதுல வந்துட்டு கலந்து கொண்டிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஒன்று கூடலின் சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ விசாலன் கூட சொன்னார், இந்த சிங்களவர்கள் வந்துட்டு பஸ்ஸுகளை பிடிச்சு கொண்டு வருவாங்கன்னு சொல்லி. சொல்ல போனா சிங்களாக்கள் அதுவும் செய்வாங்க. இன்னொன்று வெசாக் மாதிரியான தினங்கள்ல வந்துட்டு கொழும்புல இருக்கிற சின்ன சின்னதா ஹட் ஒன்று போட்டு வெசாக் தினங்கள்ல வந்துட்டு தமிழும் சிங்களம் இல்லை யாரு வந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு ஐஸ்கிரீம் எல்லாம் இலவசமா கொடுப்பாங்க. இதை வந்துட்டு வருஷத்துக்கு அந்த ஒவ்வொரு தடவையும் வெசாக் பொசன் தினங்கள்ல இதை வந்துட்டு அவங்க எப்பயுமே தவறாம செய்வாங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு கலெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட வந்துட்டு காசு கேட்பாங்களோ இல்லையா அப்படின்றது இல்லாம யார் வந்தாலுமே அவங்க எத்தனை தடவை வந்தாலும் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பாடும் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த ஒன்று கூடல்ல இருக்கிற நன்மை என்று சொல்றேன். தீமைகளும் கண்டிப்பாக இருக்கலாம். நேற்று வந்துட்டு இயற்கையே வந்துட்டு எங்களுக்கு தீமையா இருந்தது, வெயிலா இருந்தது, சில நேரம் மழை வரும், டெக்னிக்கல் பிரச்சனைகள் வரும், நேர பிரச்சனைகள் வரும். ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த ஒன்று கூடலை செய்து கொண்டிருந்தால் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கடைசி வரை உயிர்ப்புடன் இருப்போம் அப்படின்றத சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டு, இந்த ஒன்று கூடல் என்றது உண்மையிலேயே எல்லா மொழி பேசும் மக்களுக்கும் அது ஒரு பொதுவான விடயமாகவே அமைகின்றது. அது எல்லா மொழி பேசும் மக்களும் அதை செய்கின்றது. அதான் உண்மை. ஓகே, நன்றி நன்றி. அழகா சொன்னார். உண்மையாக இது ஒன்று கூடல் மற்ற தமிழர்களுக்கு மட்டுமன்று இல்லை, எல்லா இனத்தவர்களும் இதிலே ஒன்று கூடுகிறார்கள் என்றதை எல்லா இன மக்களுக்கும் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி ஒரு ஒரு பொதுவான ஒரு இதாக இருக்கின்றது. உண்மையாக நல்ல நல்ல விடயங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு கருத்தான விடயங்களை நாங்கள் இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில 61வது ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில 61வது பாகத்துல நல்ல ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் எடுத்து செய்திருக்கிறோம். உண்மையாக இது எல்லோருடைய காதுகளுக்கும் சென்று அடையும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். உண்மையாக எதிர்வரும் காலங்களில் இதை பற்றி நாங்கள் உண்மையாக ஒரு விழிப்புணர்வோடு இருந்து செயற்படுவோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். நாங்கள் இதோட இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். ஆனா லைன்ல நிக்கிறீங்களோ? ஹலோ, ஓகே. எங்கள் நேரம் முடிகிறபடியா? ஓகே, நாங்கள் உண்மையாக நாங்கள் கடைசி சொல்லுவோம் என்னவென்றால், இது ஒன்று கூட உண்மையாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதைத்தான் தருகிறது என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் 62வது பாகம் எவ்வளோ வழங்கும் 62வது பாகம் நாங்கள் சந்திப்போம் அடுத்த முறை. ஆனால் வந்துட்டேன் கேட்டுக்கொண்டிருந்தேன். மொபைல் ஆன்லைனில் கேட்டிருந்தபடியாக கொஞ்சம் தாமதமாக வருகிறது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. பல கருத்துக்கள் உங்கள் பக்கத்திலிருந்து கருத்துக்களாக அவதானிக்க முடிந்தது. நிறைந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும். இப்போது 97-98களில் இங்கிலாந்து ஐரோப்பாவில் இருந்த ஒரு நெருக்கமான சூழல், அது ஒரு மாற்று சமூகத்தில் நாங்கள் பிழைக்க வந்த சமூகம், நாங்கள் விரும்ப வேண்டிய அவசியம். எங்களுக்கு முன்னர் வந்தவருடைய சந்ததிகள் தமிழோடு இணையாமல் விரவி போன சந்தர்ப்பம். அதை மட்டுமல்ல,
மட்டுமல்ல, ஈழப் போராட்டத்தினுடைய அரசியல் பிரிவுகளும் இந்த இளைய சாந்ததியருடைய வளர்ச்சிக்கு சரியான வழிகாட்டல் தராத ஒரு சூழல் இருந்தது. அந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமானது. இதுக்கு சரித்திரம் இருக்கிறது, ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு விதமாக. நீங்கள் சொன்ன தலைப்பு சரி, இது ஒரு மேடை நிகழ்ச்சியை மையப்படுத்தி எங்கள் தனித்துவமான யூனிக் டேலண்ட், அன்றைய தினம் யூனிக் டேலண்ட் எவ்வளவு வந்தது என்று தெரியாது. ஆனால் இருந்தாலும், அதாவது கலை என்பது கற்றுக் கொடுத்து வருவதல்ல, கலை என்பது தன் விருப்பில் தானாக வெளிவருவது தான் கலை. ஆனால் எங்கள் சமூகத்தில் அது மாறி, இதுவும் உங்களுக்கு ஒரு தலைப்பாக எதிர்காலத்தில் அமையலாம். இப்போது பணத்துக்குத்தான் கலை படிக்கிறோம், தியானம் கூட கலை காசு கொடுத்து படிக்கிறோம். அவை விமர்சிக்கவில்லை, எதை எடுத்தாலும் பணம் என்கிற சூழலில் சமூகத்தின் கோபங்களை நாம் வெறுமனே விமர்சித்து கொண்டிருப்பதை விட நாம் மாறி செயல்படுவோம். அதுதான் தன்னை திருத்திக்கொள் சமூகம் ... அதுதான் நான் சொல்லுவது. ஆகவே நாங்கள் மற்றவர்களை விமர்சிப்பதை குறைத்து எதை நாங்கள் தவறு என்று காண்கிறோமோ அதை நாங்கள் திருத்தி கொள்ள முயற்சிப்பது என்பது சிறப்பான விடயமாக இருக்கும். அவை அதுதான் ஒன்று. இரண்டாவது கருத்து, தமிழ் குதிரைகள் தமிழ் சட்டிக்குள்ள கடந்த 1948ஆம் ஆண்டு முதல் இலங்கை சமூகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், சரியா? ஆனால் விளைவு ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்களுடைய கோரிக்கை சர்வதேசமே எங்களை இன்னும் கண்டுகொள்ளவில்லை. இது ஒரு ஆச்சரியமான, அதே நேரம் சிறுபிள்ளைத்தனமான ஒரு கோரிக்கை. எப்படி கண்டுகொள்வோம்? வடிவாக கொடுத்து வாங்குவது, கிவ் அண்ட் டேக் என்பதுதான். நாங்கள் பிறக்கவே இத்தனைய 100 வருஷங்களுக்கு முன்னம் கொடுத்துத்தான் வாங்கலாம். நாங்கள் சமூகத்தை ஆரம்பத்திலிருந்தே ஃபர்ஸ்ட் ரோடியோ, இதை நாங்கள் முதலொலி கலையத்தை ஃபர்ஸ்ட் ரோடியோ என்று சொல்ல ஆரம்பித்ததே இதை நாங்கள் வெளியில் கொண்டு போகணும். தமிழ் குதிரைகள் உலக சட்டிக்குள் ஓட வேண்டும். அவை 2026ஆம் ஆண்டு எங்களுடைய நிகழ்வுகள், தமிழ் நிகழ்வுகள் ஆசிய மொழிக்குள் முதலில் செல்ல வேண்டும். அப்போ நாங்கள் போகிறோன்னா அவையை உள்ளுக்கு எடுத்தால் தான் அவியலுக்குள்ளே நாங்கள் போகலாம், சரியா? அதை ஒரு சிலவழி சிறுபிள்ளைத்தனமாக இன்னும் அறிவறி சுவடிகளோடு கூட நம்மவர்கள் இருக்கிறோமோ தெரியவில்லை. எங்களுக்கு ஆரம்ப அறிவுகள், அவை ஒரு பட்டறிவுகள் தேவை. அவை அதுதான் முக்கியம். ஆகவே நாங்கள் தமிழ் உலக மொழிகளுள் 2 கலக்க வேண்டும். சும்மா மூத்த மொழி, முதல் மொழி, இன்றும் வாழும் மொழி, செம்மொழி என்று பிதற்றி கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கரிசனை இருக்கிறது. மூன்றாவது, அந்த கலை பற்றி சொன்னபோது சுய ஆற்றல்களுக்கு களம் கொடுப்பதற்கு இன்று களங்கள் இல்லை. நீங்கள் தேடி பாருங்க. எனக்கு வேறு உலகம் தெரியாது, இலங்கையே எனக்கு வெளிநாடு தான். ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு யூனிக் டேலண்ட்டுக்கு இங்கே இடம் கொடுக்கிறார்கள் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறது, ஆங்கில சமூகத்தில் அது இருக்கிறது. ஒரு ஃப்ளேவர் மாதிரி செய்வார்கள். நீங்கள் முடிந்தால் கொண்டு வர. இன்று உலகத்தில் பேசப்படுகிற ஒரு 500 வெளிப்படுத்தியாளர்களை எல்லா துறைகளிலும், பொருளாதாரத்திலிருந்து, விளையாட்டிலிருந்து, கலையிலிருந்து, கல்வியிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். தான் தோன்றிகளாக வந்தவர்கள்தான் பேசப்படுகிறார்கள். யாராவது இன்னும் ஒருவரை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டைலை தான் ஃபாலோ பண்ணி பெரிய ஆளாண்டைக்கு பேசப்படுறா எல்லாரையும் காண முடியுமா? நான் 500 பேர்களை தேடினேன் 30 ஆண்டுகளுக்கு முன்னம். 500 பேர், அதுக்கான புத்தகங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் வெளியாக இருந்தன. அந்த பொழுதில் தான் நமக்கு தெரிய வந்தது, எங்களுடைய ஒவ்வொரு 8 பில்லியன் சக மனிதர்கள் இன்று உயிர் வாழுகிறோம் இந்த பூமியிலே. 8 பில்லியன் டைப்பானவர்கள் வாழுகிறோம். ஒருவரோடு ஒருவர் நாங்கள் ஒவ்வொருமே இல்லை. அப்போ சிவகணேசி அவர்கள் எனக்கு பேச கற்றுக் கொடுத்து என்னிடம் பணம் வாங்கி அவர் என்னை பேச கற்றுக் கொடுத்தால் நான் எப்படி தான் தோன்றியாக வெளிவருவது இல்லையா? அதே போல் மயிலன் அவர்கள் தனக்கு தெரிந்த கராட்டா கலையை அந்த பேச்சிலேருந்து, அந்த படிமுறையிலேருந்து, அந்த காட்டாவிலேருந்து சொல்லி கொடுத்து மாணவர் உருவாக்குறேன். நானே 2 சுய ஆற்றல் உள்ளவனாக வெளிவர முடியும். நாங்கள் பல பில்லியன்களில் ஒருவராக தோன்றி மறைந்து விடுவோம். நாங்கள் வாழ்வதாக இப்போ பேச்சுக்கலை நீங்கள் செய்வது உரைக்கலை, இயற்கலை, இயலிசை நாடகத்தின் இயற்கலை. அந்த பேச்சுக்கலையை நாங்கள் யூனிக்காக என்னுடைய தனித்துவத்தை தெரிக்க விடுவதை போல வெளிவர வேண்டும். அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டார்கள். இந்த பட்டியலை போல மன்றங்கள் அமைத்து பேசுகிற இடங்களே அது பேச முடியாது. ஆகவே இந்த காற்றலையில் அந்த தருகிற, நான் அப்படித்தான் யோசித்தேன், ஏன் நான் இன்னொருவரை போல பேச வேண்டும்? அப்போதெல்லாம் KS ராஜா, அப்துல் ஹமீத் இவர்களை போலேயும் நான் பேச வேண்டும். வைரல் ஆட்டாக்கி எக்கி முக்கி தகவல் மாதிரி வெக்கோ எல்லாம் போட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கென்று ஒரு தனித்துவம் ஆற்றல். வெறும் காற்று, வெளியில் போனால் இலவச காற்று உள்வாங்கிட்டு வெளியில் விடைக்கிறது குரலாக வருது. கடவுள், அந்த கடவுள் தன்மையை எனக்கு கற்பிக்கிறார்கள் காசு வாங்கிட்டு.
வானொலித்துறைக்கு வந்து அறிவிப்பாளராக காசு வாங்கிட்டு படிப்பிக்கணும். பரதநாட்டியம், வேறு கலைகள், ஆடல் பாடல், நீங்கள் படிக்கிற பாடல் கூட அன்று பாட்டு அழகாக செய்திருந்தீங்க திரும்பதில், அதை கூட வாய்ஸ் ட்ரைனிங்ன்னுட்டு அதுக்கு பணம் வாங்கி வாய்ஸ் ட்ரெயின் பண்ணுறார்கள். ஒரு பாட்டு அப்படியே பாடணுமா? அறிவறி பிள்ளைகள் மாதிரி தோன்ற இல்லையா அப்படி கதைக்கிறார்கள்? அவர்கள் வளரவும் இல்லை சமூகத்தில். ஆனால் அந்த பணத்தை பறிப்பதற்கு கடவுளை காட்டுகிறேன் என்கிறார்கள், இல்லாத ஒன்றை காசு வாங்கி. அறிவை கொடுக்குறேன் என்று சொல்வார்கள், கொடுக்கவே முடியாத காசு வாங்குவார்கள். சுதந்திரத்தை கூட காசு வாங்கித்தானே தாரம் வாங்கோ, தங்கத்தாம்பாளத்தில் தருகிறோம், எங்களுக்கு உங்கள் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தாருங்கள், உங்களுக்கு விடுதலை வாங்கி தருகிறோம். இதெல்லாம் வியாபாரம். எடுத்து வெளிப்படையாய் பேசினால் இதில் ஏன் இந்த மன்றத்துக்குள் நான் இதை நிறைவாக பேசி விடைவரலான்னு நினைக்கிறேன். ஒன்று கூட தலைப்பாக இருந்தாலும் நீங்கள் இவற்றை உடைத்து வெளியே வரும்போதுதான் உலகம் பேசப்படுகிற விதத்திலும் நல்ல கருத்துக்களை கேட்கும் விதத்திலும் உங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அவர் நினைப்பார் இவர் நினைப்பார் என்று நினைச்சோமோ நாங்கள் பில்லியனுக்குள் ஒருவராக மறைந்து விடுவோம் என்று கேட்டு இதை ஒரு நிகழ்வாக எடுத்து பேசினீர்கள். பலர் இதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். கூப்பிட்டுச்சுன்னா சாப்பாடும் தரையில்லை, தண்ணியும் தரையில்லை, இனிமேல் வர மாட்டோம் என்று எகிறுபவர்கள் மத்தியில் இதை தலைப்பாகவே எடுத்து 1 மணி நேரம் பேசினீர்கள் என்கிறது நான் வணங்கி மகிழ்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய நிகழ்ச்சி அல்ல இது, எங்கள் எல்லாருடைய நிகழ்ச்சிகளும் அடுத்த தளத்தை 529 நாங்கள் தொடுகிற போது உங்கள் எண்ணத்திலும் வெளிவரட்டும். சேர்ந்து வேலை செய்வோம். இதில் முதலொலி என்ற பெயரை எடுத்துருவோம். ஐரோப்பிய தமிழ், உலக தமிழ் என்ற பெயரிலே நாங்கள் வெளியே வருவோம். ஆனால் மறந்து விடாதீங்க, எங்கட சட்டியை உலகத்தின் எங்கட குதிரையில் உலக சட்டிகளோட வேண்டும். ஆனால் அடிப்படை தமிழாக இருக்க வேண்டும். எங்களுடைய கருவந்து தமிழாக இருக்க வேண்டும். அதை வெளிப்படுத்துகிற விதங்கள் கண்டிப்பாக உலக வளமாக இருக்க வேண்டும். அப்போது சொல்லாமலே வெற்றி பெறுவோம். இவர்கள் யார் என கேட்பார்கள், தாங்களும் கலக்கலாமா என்று வருவார்கள், எங்களிடமும் நீங்களும் வாருங்கள் என்று அழைப்பார்கள். அப்போது இந்த தமிழ் உலகத்துக்குள் கலந்து கொள்ளும். இதை மறுக்கிறீங்களா? இந்த தமிழ் குதிரை தமிழ் சட்டிக்குள்ள நல்லா ஓடுது இல்லை 1948ஆம் ஆண்டுல இருந்து. ஆனால் எங்க எப்ப உலக சட்டிக்குள்ள எங்க ஓடி இருக்கிறோம்? வித்தியாசமான மொழியில எல்லாம் ஆனால் எங்கள் பிள்ளைகள் உலக சட்டிக்குள்ள புகுந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் சமூகத்துக்கு தெரியாது. அம்மா அப்பா தான் கொண்டு தெரிவார்கள். பாட்டி வச்சா தான் தெரியும். என்ற பிள்ளை தான் இப்போ ஃபுட்பால் 3rd டீமில் இங்கிலாந்து டீமுக்கு எடுபட்டிருக்கேன்னா நான் பாட்டி வச்சு சொல்லணும். எங்களோட சமூகத்துக்கு தமிழ் ஊடகங்களும் கதைக்காது, சமூகம் கதைக்காது, அமைப்புகளும் கதைக்க மாட்டோம், அரசியல் அமைப்புகளும் கதைக்க மாட்டார். கதைச்சு அவர்களுக்கு வியாபாரம் கிடைக்காது. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கு களம், எங்கு வளம்? நாங்கள் மற்ற மொழிக்காரன்ட்ட கெஞ்ச வேண்டி கிடக்கு. ஏன் நாங்கள் அதுக்குள்ள போகையில்லை என்றால் எங்களுடைய ஒரு குறுகிய மனப்பான்மை இன்னும் சின்னனாக்கி அதுவும் செந்தமிழில் பேசணும். எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் பேசுகிற தமிழ் விளங்குதில்லை. அப்போ நாங்கள் புதிய தமிழ், குசினி தமிழ் தான் நாங்கள் வெளியே கொண்டு வரோம். சினிமா தமிழ் விட்டதல்லவா உலகம் முழுவதும். தன் பேரை தமிழில் எழுத தெரியாத ஒரு உலக குழந்தை, தமிழ் குழந்தை, ஆனால் சினிமாவை பார்த்து வாய் விட்டு சிரிக்கிறது, நகைச்சுவையெல்லாம் விளங்குகிறது. அது தமிழ் அல்ல, அது சினிமா தமிழ். அப்போது நாங்கள் குசினி தமிழ், குசினி என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அதுக்காக சமையலர் தமிழ் என்று செந்தமிழ் காய்க்கு குசினி தமிழை உலக ஆளச் செய்வோம். தமிழ் மொழி தானே, அழிந்து விட போவதில்லை. யாரும் பயப்படத்த. ஏற்கனவே டாச் கலந்து விட்டது, பிரெஞ்சு கலந்து விட்டது, இட்டாலியன், நாஸ்க், இங்கிலீஷ் எல்லாம் கலந்துட்டுது. ஆனால் இன்னும் எங்களுக்கு புதிய அகராதி ஐரோப்பாவில் இன்னும் ஒருவர் எழுதுவதற்கு முன்வரவில்லை. இப்போதும் இலங்கையில் எந்த ரோட்டில் குடி விழுந்து மோட்டர் சைக்கிள் அதில் விழுந்து பம்ப் பண்ணி போகுதுண்டு ஐரோப்பிய பரப்பில் இணையதளங்களில் எழுதி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாசித்து. எங்கே எங்களுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலம் இருக்க போகிறது? அவே மிக்க நன்றி. ஒன்று கூடல் தலைப்பு சிறப்பு. அடுத்த இன்னும் ஒரு பொன்மாலை பொழுதை அது இந்த வருடத்தில் என்றாலும் உங்கள் எண்ணத்தில் வடிவமைப்பு செய்யுங்கள். இன்று சொன்ன சில சுட்டி காட்டல்களை நீங்கள் வென்று காட்டுங்கள். நாங்கள் பின்னணியிலிருந்து உங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பையும் கலையம் சார்பாகவும் உறவுகள் சார்பாகவும் நிச்சயமாய் செய்து தருவோம் என்பதுதான் உண்மை. நாங்கள் சைக்கிள் பொன்மாலை, தையல் பொன்மாலை, சாப்பாட்டு பொன்மாலை, நடை பொன்மாலை 1000 வடிவங்களில் இதை செய்திருக்கிறோம். சில நேரங்களில் ஒரே பொன்மாலை பொழுது 10 வடிவங்களை உள்ளே கொண்டு வருவோம். இந்த முறை இது ஒரு கொண்டாட்டம் தான். ஏனென்றால் இல்லாட்டி தெரியாது. கணவருக்கு பொன்மாலை பொழுதுதான் 27 வருஷமா. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு எத்தனை மனைவி என்பதை அழகாய் சொல்வார்கள் இலங்கை சமூகம்.
ஆனால் ஒரு இந்திய நாட்டில் 20 வருஷத்துக்கு மேலே வாழ்றவர்கள் 27 வருஷம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நேற்று முதலாக இப்படி நடக்குதா என்று கேட்டார்கள். ஆனால் இல்லை, இன்று விஜய் சேதுபதி அவர்களோடு ஒரு செல்ஃபி கொண்டாட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நேற்று போன சந்தோஷ் நாராயணன் யார் எவருக்கு தெரியாது இந்த செய்தி. எங்கே இருக்கிறோம்? எங்களுக்கு விடுதலை வீணாடுனா தானே அங்கால உச்சரிக்க கூட எங்களுக்கு அருகதை இல்லை. அப்படி எங்களை வளர்த்து கொள்ளவில்லை. அவை நீங்கள் சொன்னதில் சில சுட்டிக்காட்டல்கள் அறிவறி, அதை நீங்கள் அல்ல சிலர் செய்தார்கள் என்று எனக்கும் தெரியும். அது அறிவறித்தனம். அறிவறி என்பது விஷயம் மயிலன்னு தெரியுமா? அறிவறிங்கிறது தெரியுமா? இப்போ அறிவறி நர்சரி மொண்டசரி என்று அழைப்பார்கள். நான் பிறந்து வளர்ந்த காலத்தில் அந்த முன்பள்ளிக்கு போகும் முன்பதாக பாடல் வகுப்பு என்பது அறிவறி என்பார்கள். அந்த அறிவறியில் தான் நாங்கள் இன்னும் வயசுகள் 50-60 தாண்டினாலும் இன்னும் அறிவறி பக்குவத்தில் தான் அறிவார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னேன். இது நானே தான் சொல்கிறேன் வெளிப்படையாக. ஏனென்றா என்னுடைய போராட்டம் இனி இதை முகத்தரிப்பாக எல்லா இடத்திலும் பதிய வைப்பேன். பல அரங்குகளில் நானாக ஏறப்போகிறேன். 14 வருட இடைவெளிக்கு பிறகு நான் போவதை குறைத்து கொண்டேன். எல்லா இடமும் இல்லை, எனக்கு தெரியுது சமூகம் நிறைய இடைவெளிகளை விட்டு கொண்டு போகுது. இதை சொல்லாட்டி நாங்கள் பரிகசிக்கப்படுவோம், எங்கள் பிள்ளைகளாலே நாங்கள் விலத்தப்படுவோம். இதை மாற்றுவதாக இருந்தால் நாங்கள் வேர்கள், எங்கள் பிள்ளைகள் கிளைகள் மட்டும்தான். பிள்ளைகளை வேர்களாக வைத்துக்கொண்டு நாங்கள் கிளைகளாக ஒடிந்தொறிந்து காவலை மாறி விழுந்ததை சிரித்து கொண்டு எங்களுடைய முதுமை வாழ்க்கையும் அடைந்து விடக்கூடாது அல்லவா? அவே சரி, மூன்றாவது முறையாக சொல்லி முடிக்கிறேன். அடுத்த இன்னும் ஒரு தளம் உங்கள் பக்கத்தில் உங்கள் சிந்தனை உருவாகட்டும். நாங்கள் கை கொடுக்கிறோம், வெல்வோம். நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.